வணக்கம். இந்த பகுதியில நாம பார்க்க போற காலேஜ் காஞ்சிபுரத்துல இருக்கிற பி. டி. லீ செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதோட டிஎன்ஏ கோட் நம்பர் 1226, அதாவது 1226. இந்த காலேஜ் பத்தி முதல்லயே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி 150 வருஷ சேவை பாரம்பரியம் இருக்கு. ஆமா, இது வெறும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டது. வாங்க, முதல்ல இந்த காலேஜோட அந்த பாரம்பரியத்தை பத்தி கொஞ்சம் விரிமா பார்க்கலாம். இதோட ஆரம்பத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த காலேஜோட கேரக்டரே நமக்கு நல்லா புரியும். இந்த கதை ஆரம்பிக்கிறது 1874. வள்ளல் பி. டி. லீ செங்கல்வராய் நாயக்கர்னு ஒரு பெரியவர் தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் கல்விக்காகவும் தர்ம காரியங்களுக்காகவும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு எழுதி வச்சிடுறார். அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு 1996ல கோர்ட் மூலமா ஒரு போர்டு நியமிக்கப்பட்டு அந்த ட்ரஸ்ட் தனியா இயங்க ஆரம்பிக்குது. அந்த நல்ல நோக்கத்தோட ஒரு பகுதியாத்தான் 2001ல இந்த இன்ஜினியரிங் காலேஜ் உருவாகுது. சரி, இந்த காலேஜோட பாரம்பரியம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ அட்மிஷன் சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை பாத்திரலாம். உங்க டிஎன்ஏ அப்ளிகேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1226 கவுன்சிலிங் அப்போ இதுதான் உங்களுக்கு தேவைப்பட போற முக்கியமான கோடு. ஓகே, இந்த காலேஜ் பத்தின சில அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கூட அஃபிலியேட் ஆயிருக்கு. இது காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஊவேரிங்கிற இடத்துல இருக்கு. இது ஒரு கோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது பசங்க பொண்ணுங்க 2 பேருமே படிக்கலாம். இதோட நிர்வாகத்தை நாம முன்னாடியே பார்த்து பி. டி. லீ செங்கல்வராய நாயக்கர் ட்ரஸ்ட் தான் பாத்துக்கறாங்க. இப்போ அட்மிஷன் கோட்டாவை பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 65% சீட்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 35% சீட்ஸும் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமா போறீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்ததா இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அப்புறம் இந்த காலேஜோட ரேங்கிங் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ஆஃபர் பண்ற பிஇ ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த 5 கோர் பிரான்ச்சஸும் இங்க இருக்கு. இப்போ ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் பாக்குறீங்க, 239. இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இதுதாங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட பப்ளிக் பர்செப்ஷன் ரேங்க். அதாவது 2017ல இருந்து 2021 வரைக்குமான 5 வருஷ டிஎன்இஏ ஓசி கட் ஆஃப் சராசரிய அடிப்படையா வச்சு குறிப்பா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட ரேங்கிங் இது. சோ இது காலேஜோட ஓவரால் ரேங்கிங் இல்ல, ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கான கட் ஆஃப் அடிப்படையிலான ரேங்க். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, கோர்சஸ் ரேங்கிங் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அங்க என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பாத்திரலாம். தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் உள்ளேயே பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 2மே இருக்கு. சுத்துப்பட்டுல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காக காலேஜ் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் காஞ்சிபுரம். அடுத்து ஒரு காலேஜோட ரொம்ப முக்கியமான இடம் லைப்ரரி. இங்க இருக்கிற சென்ட்ரல் லைப்ரரியில சுமாரா 23,000க்கும் அதிகமான புத்தகங்கள் இருக்கு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சப்ஜெக்ட்ஸை தாண்டியும் நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் ரீசர்ச் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக 118 நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸும் இங்க இருக்கு. படிப்பு ஒரு பக்கம்னா ஸ்போர்ட்ஸ்க்கும் இங்க முக்கியத்துவம் தராங்க. கிரிக்கெட் கிரவுண்ட், வாலிபால் கோர்ட், பாஸ்கெட்பால் கோர்ட், டேபிள் டென்னிஸ்னு நிறைய வசதிகள் இருக்கு. அது போக கேம்பஸ்லயே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரோட ஹெல்த் சென்டரும் இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும், அதாவது ஸ்காலர்ஷிப்ஸ். என்னென்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் இங்க கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். தகுதி உள்ள மாணவர்கள் பலவிதமான கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப், பிசி எம்பிசி டிஎன்சி ஸ்காலர்ஷிப், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், ஓபிசிக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அப்புறம் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப். இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த பகுதியை தயார் செஞ்ச நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல இருந்தும் நம்பகமான அரசாங்க போர்ட்டல்கள்ல இருந்தும் எடுக்கப்பட்ட தரவுகள் தான். இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சிக்க profsam.comக்கு வாங்க. 12th அப்புறம் இன்ஜினியரிங் சேரதுக்கான உங்களுடைய உண்மையான வழிகாட்டி.